ஆகுபெயர் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? அது என்ன ஆகுபெயர் ஏன் பேர் வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆகுபெயர் ஏன் வைக்கணும்? பேர்லே பேர்லேயே அது ஆன்சர் இருக்கு, ஆகுபெயர். அப்போ என்ன சொல்ல வராங்க? ஒரு பொருளோட இயற்பெயர், ஒரு பொருளோட இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகியோர் தானே அது ஆகுபெயர். அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை குறிக்காம இன்டைரக்டா உள்ளார சொல்றது புரியுதுங்களா? இன்டைரக்டா சொல்றது அதான் ஆகுபெயர். ஆகுபெயர்னா ஸ்ட்ரெயிட்டா நேரடியா பேச சொல்ல மாட்டான். நேரடியா இப்படி ஞாபகம் வச்சுங்க, நேரடியா எதுவும் சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா என்ன பண்ணுவாங்க? குறிப்பால உணர்த்துவாங்க. இப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஆகுபெயர்னா டெபினிஷன் என்னன்னா, தன்னோடு தொடர்புடைய, அதாவது ஒரு ஒன்றன் இயற்பெயரானது தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருவது என்னது? ஆகுபெயர். இதான் என்னது? டெபினிஷன். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். டெபினிஷன் சொன்னா உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டம். நான் எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணேன்? புரிய வைக்கிறேன். சரிங்களா? பாருங்களேன். இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன், இது பாருங்களேன். 2 கொஸ்டின். இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது. இது ஃபர்ஸ்ட். சரிங்களா? இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது. 2வது கொஸ்டின் பாருங்க. இந்தியா எந்த கண்டத்தில் உள்ளது? இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது. இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது. நல்லா பாருங்க. இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது. அப்ப இந்த இடத்துல இந்தியான்ற வார்த்தை 2 இடத்துலயும் பொருள் மாறுபட்டு வருது. பாருங்களேன். அங்க இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது ஃபர்ஸ்ட். சரிங்களா? இது முதல் தொடர். 2வது தொடர் பாருங்க. இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது. நீங்க 2த்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பொருள் வேறுபட்டு நிற்கும். நல்லா பாருங்க. இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவை குறிக்கல, இந்தியாவில் உள்ள வீரர்கள் இருக்காங்க பாருங்க. இந்தியாவை மட்டைப்பந்து விளையாட்டுச்சு, இந்தியாவில் 100 கோடி பேர் விளையாண்டாங்க கிடையாது. அப்ப இந்தியான்னு சொல்லும் போது அந்த இந்திய அணியில் உள்ள வீரர்களை குறிக்கின்றது. இப்ப புரியுதுங்களா? தன்னுடைய இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய அந்த பொருளுக்கு ஆகி வருது என்னது? ஆகுபெயர்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு கண்டிஷன். இதை பாருங்க, இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது. அப்போ இந்தியான்ற பிளேஸை குறிக்குது, இந்தியான்ற ஒரு இடத்தை குறிக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது, இந்தியா ஆசிய கண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லும் போது இது ரெண்டுமே என்ன பண்ணுது? டைரக்டா குறிக்காம இன்டைரக்டா சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றதுன்னு சொல்லும் போது இந்தியான்ற ஒரு இடத்து பேரை குறிக்காம அந்த இந்தியா அப்படின்ற அந்த வீரர்கள், அந்த அணியில் இருக்காங்கல்ல அந்த வீரர்களை குறிக்குது. சரிங்களா? அதனால என்ன சொல்றாங்க? ஆகுபெயர்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆகுபெயர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஆகுபெயர் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா முதலாகு பெயர்னு சொல்லுவாங்க. என்னது? முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். 2வது இடவாகு பெயர். 2வது என்னது? இடவாகு பெயர். 3வது காலவாகு பெயர். 4வது சினையாகு பெயர். 5வது பண்பாகு பெயர். 5வது என்னது? பண்பாகு பெயர். 6வது தொழிலாகு பெயர். அதாவது நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம்? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த பண்பாகு பெயருக்கு இன்னொரு பேர் என்ன? குணவாகு பெயர்னு சொல்லுவாங்க. சரியா? நான் ஒண்ணா சொல்றேன் உங்களுக்கு எப்படி வருது, ஆகு பெயர் எப்படி வருதுன்னு என்ன பண்றேன், ஒண்ணா விளக்குறேன். நீங்க பாருங்க. சரிங்களா? பாருங்க. இப்ப முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னா என்ன சார்? அது என்ன முதலாகு பெயர், அதுக்கு இதுக்கு இன்னொரு பொருளாகு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். பாருங்க. இப்ப முதலாகு பெயர் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இதை நான் இங்க எழுதிருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? இங்க எது என்னது? எல்லாமே எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்கேன். மல்லிகை சூடினால். என்னது? மல்லிகை சூடினால். இங்க பாருங்க, மல்லிகை அப்படின்றது ஒரு கொடியை குறிக்கும். மல்லிகைன்றது என்னது? ஒரு கொடியை குறிக்கும். மல்லிகை பூன்னா தான் அது சினையை குறிக்கும். பாருங்களா? அப்ப அந்த இடத்துல மல்லிகை அப்படின்னா முதற் பொருள். மல்லிகைன்றது என்னது? முதற் பொருள். அது கொடியை தான் குறிக்கும். சினைனா என்னது? உறுப்பு. அந்த மல்லிகை கொடியில உள்ள ஒரு உறுப்பு தான் என்னது? பூ. தெரியல? காய், மொட்டு, அரும்பு அதெல்லாம் அதனுடைய உறுப்புகள் தான் சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, அப்ப சினைன்றது ஒரு பூ. அப்போ நேரடியா மல்லிகை சூடினால் நான் சொல்றேன். மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லும் போது மல்லிகை ஆகிய கொடியை எடுத்து தலையில வச்சுக்கிறா? கொடியை தலையில வச்சுக்கிறா? கிடையாது. கொடியை தலையில வைக்கல. அந்த மல்லிகை உள்ளா இருக்கிற அந்த சினையாகிய
அந்த உறுப்பான பூவை தான் என்ன பண்றா, தலையில வச்சுக்கிறா. அப்ப நம்ம சொல்லும் போது டைரக்டா குறிக்கல, முதலாகு பெயர். அப்போ ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய அந்த பொருளுக்கு ஆகி வருவது என்னது, ஆகு பெயர். இது டெஃபினிஷன். அதே மாதிரி மல்லிகை சூடினால்னு சொல்றது அந்த மல்லிகை ஆகிய முதற் பொருளை குறிக்காமல், அந்த மல்லிகை ஆகிய முதற் பொருளை குறிக்காமல் அந்த கொடிக்கு வராமல் அந்த சினைக்கு ஆகி வருது, அந்த சினைக்கு ஆகி வருது. சினை என்றால் என்னது, சினை என்றால் உறுப்பு. சினை என்றால் என்னது, உறுப்பு. இப்ப மல்லிகை சூடினால் சொல்லும் போது அந்த முதற் பொருளாகிய கொடிக்கு ஆகி வராமல் அந்த சினைக்கு ஆகி வருது. அதனால என்னது, முதலாகு பெயர், பொருளாகு பெயர். ஒரு பேர் என்னது, பொருளாகு பெயர். புரிஞ்சுதா? மல்லிகை சூடினால்னா அப்ப மல்லிகை கொடியே வந்து தலையில சூடல, அந்த முதற் பொருளுக்கு ஆகி வரல, அந்த சினைக்கு ஆகி வருது. என்னது, சினைக்கு ஆகி வருதல். ஓகேங்களா? அப்ப முதற் பொருளாகிய கொடிக்கு வராமல் அதோட உறுப்பாகிய சினைக்கு ஆகி வருதால இது பேர் என்னது, முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். சரிங்களா? அதான் முதற் பொருள் போட்டு கொடி எழுதிருக்கேன், சினைன்னு என்ன பண்றேன், பூ எழுதிருக்கேன். ஓகேவா? இதான் சிம்பிள். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, இடவாகு பெயர். என்னது, இடவாகு பெயர். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நேற்று நடந்த பேச்சு போட்டியில் எந்த பள்ளி வெற்றி பெற்றது? நேற்று நடந்த பேச்சு போட்டியில் எந்த பள்ளி வெற்றி பெற்றது அப்படின்னு நான் கேட்கிறேன். சரிங்களா? நேற்று நடந்து போட்டு நீங்க என்ன சொல்லுங்க, ஐயா பூண்டி பள்ளி ஐயா, ஐயா பூண்டி பள்ளி ஐயா அப்படி சொல்லும்போது பூண்டி பள்ளியா, பூண்டி பள்ளியா வந்து பேசினுச்சு. அந்த பள்ளியில் உள்ள ஒரு மாணவரோ ஒரு மாணவியோ பேசியிருப்பாங்க. கரெக்டுங்களா? பள்ளியே வந்து பேசாது. அப்போ அந்த இடத்தின், அப்ப என்ன சொல்றேன், பூண்டி பள்ளி அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தோடு தொடர்புடைய அந்த மாணவனை குறிக்கின்றது. அந்த இடத்தை நேரடியாக குறிக்கல, எதை குறிக்குது, அந்த மாணவனுக்கு ஆகி வருது. அதனால இதுக்கு என்ன பேரு, இடவாகு பெயர். சொல்றது புரியுதுங்களா? ஐயா பூண்டி பள்ளி பேசு, பூண்டி பள்ளி வெற்றி முதலிடம் பெற்றது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பள்ளியை எடுத்துக்கூடாது. அந்த பள்ளிக்கு ஆகி அந்த பள்ளி முதற் பொருளாகி அந்த பள்ளியை குறிக்காமல் அந்த பொருளாக யார் வருவா அந்த இடத்துல, மாணவனை குறிக்கின்றது அல்லது மாணவியை குறிக்கின்றது. அதனாலதான் என்ன இதுக்கு பேரு, இடவாகு பெயர். நான் சொல்லியிருக்கேன்ல, இன்டைரக்டா தான் என்ன பண்ணுவாங்க இதுல கொடுப்பாங்க. அதான் ஆகு பெயர், ஆகி வருவது ஆகு பெயர். சரி, இது ஓகே தானே? அடுத்து பாருங்க, காலவாகு பெயர். என்னது, காலவாகு பெயர். காலவாகு பெயர்னா டிசம்பர் பூ, டிசம்பர் பூ சொல்றாங்க. ஏன் டிசம்பர் பூவை சொல்லணும்? ஏன்னா டிசம்பர் மாசத்துல பூக்கக்கூடிய பூ அது, டிசம்பர் மாசத்துல பூக்கக்கூடிய பூ, அதான் டிசம்பர் பூ. வேற ஏதாவது பேர் வைக்கணும்ல, ஏன் ஜூலை பூன்னு சொல்ல வேண்டியதானே, இல்லைன்னா ஜூன் பூன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலைன்னா 12 மாதத்துல டிசம்பர் மாதத்துல மட்டும்தான் இந்த பூ பூக்கும். அதனாலதான் என்னது, டிசம்பர் பூ. அந்த காலத்துக்கு ஆகி வருது, அந்த காலத்துக்கு ஆகி வருது. டிசம்பர்னு ஏன் சொல்றேன்னா டிசம்பர் தான் முதற் பொருள். அந்த முதற் பொருளை குறிக்காம அந்த காலத்துக்கு ஆகி வரதால் அதுக்கு பேர் என்னது, காலவாகு பெயர். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பேரு, காலவாகு பெயர். டிசம்பர் பூ தான், ஜூலை பூலாம் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க சினையாகு பெயர். பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த ரெண்டு இடம் தான். முதலாகு பெயரா சினையாகு பெயரா, ரெண்டுக்குமே மாறி மாறி வரும். அங்க முதற் பொருள் என்ன சொல்லிருக்கேன், கொடி சொல்லியிருக்கேன். இங்க நல்லா பாருங்களேன், இங்க சினையாகு பெயர்ல பாருங்களேன், வெற்றிலை நட்டான். என்ன சொல்றேன், வெற்றிலை நட்டான். வெற்றிலைன்றது ஒரு சினை, ஒரு உறுப்பு. வெத்தலை சொல்லுவாங்கல்ல, வெத்தலை, போய் வெத்தலை வாங்கிட்டு வர 2 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெத்தலை. பெரியவங்க சொல்ல மாட்டாங்க, வெத்தலையை தான் நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல வெற்றிலைன்னு பேரு. சரிங்களா? வெத்தலை என்ற அந்த வெத்தலையை போய் நடுவான் மண்ணுல போயிட்டு, அந்த கொடியை தான் போய் என்ன பண்ணுவான், நடுவான். அப்ப வந்து சினைன்றது அந்த வெற்றிலை என்ற சினைக்கு வராம அந்த முதற் பொருளாகிய கொடிக்கு வருது. அப்படியே ஆப்போசிட். முதலாகு பேருக்கு என்ன படிச்சியோ அது அப்படியே மாத்தி போட்டா என்னது, சினையாகு பெயர். புரியுதுங்களா? அப்ப இந்த கொடிக்கு வராம எதுக்கு வச்சாரு, அந்த சினைக்கு வராம கொடிக்கு ஆகி வருது. அதனால என்ன சொல்றாங்க, சினையாகு பெயர். நல்ல கான்செப்டை புரிஞ்சுங்க. வெற்றிலை நட்டான்னா மண்ணுல போயிட்டு வெத்தலை நடமாட்டான், அந்த கொடியை தான் நடுவான். அப்ப இது என்னது, சினைக்கு கொடிக்கு ஆகி வருது. சினையை தான் சொன்னாலும் நம்ம சொல்லும் போது வெற்றிலை நட சொன்ன எதை சொல்றேன், நான் சினையாகிய உறுப்பை தான் சொல்றேன். ஆனா சினைக்கு ஆகி வரல, எதுக்கு வருது, கொடிக்கு ஆகி வருது. அதனால இது என்னது, சினையாகு பெயர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் என்னது, வெற்றிலை நட்டான். சரிங்களா? இது எக்ஸாம்பிள். இது சினையாகு பெயர். அடுத்து பாருங்க, பண்பாகு பெயர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன இருக்கு, அல்லது குணவாகு பெயர். குணவாகு பெயர். சரிங்களா? பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர். இதை பாருங்க, வீட்டிற்கு வெள்ளை அடித்தான். வீட்டிற்கு வெள்ளை அடித்தான். அது என்ன வெள்ளை அடித்தான்? இந்த இடத்துல வெள்ளைன்றது டைரக்டா வெள்ளை குறிக்கல, சுண்ணாம்புன்றது அந்த வெள்ளை இடத்துல இருக்கும். அப்ப சுண்ணாம்பை குறிக்காமல்
சாரி வெள்ளை அடித்தான் சொல்லும்போது அந்த பண்பு, அதோட நிறப்பண்பு இருக்குல்ல, வெள்ளைன்றது என்னது நிறப்பண்பு. அப்போ இந்த இடத்துல சுண்ணாம்பு, வெள்ளைன்றது வெள்ளையை குறிக்காம அந்த சுண்ணாம்பை குறிக்கிறது, அந்த சுண்ணாம்பை குறிக்குது. சுண்ணாம்பு வெள்ளை கலர்ல தானே இருக்கு, அதான் இன்டைரக்டா சொல்றது. அதனால என்னது பண்பாகு பெயர். பண்புனா சொல்லிருக்கேன், பண்புன்னு என்னன்னு வரும், நிறம், அளவு, வடிவம், சுவை, இதெல்லாம் குறிக்கிறது என்னது பண்பு பெயர்கள். இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பண்பை குறிக்குது, நிறத்தை குறிக்குது. நிறம்ன்றது என்னது வெள்ளை கலர், வெள்ளை நிறம் தான் சொல்லுவாங்க வெள்ளை. அப்ப வெள்ளை அடித்தான், வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த சுண்ணாம்பை குறிக்கின்றது, அந்த சுண்ணாம்பை குறிக்கின்றது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல சுண்ணாம்புக்கு ஆகி வருது, இந்த வெள்ளைன்றது இதுக்கு ஆகி வருது, சுண்ணாம்புக்கு ஆகி வருது. அதனால இது என்னது பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர். அடுத்து பாருங்களேன், கடைசி என்னது தொழிலாகு பெயர். என்னது தொழிலாகு பெயர். அது என்ன தொழிலாகு பெயர்? பொங்கல் செய்தான். நாம எல்லாம் ஊர்ல பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்கல்ல, பொங்கல் செய்தான் அப்படின்னா பொங்கல் செய்தான் அப்படின்னு சொல்லும் போது பொங்கல் எடுத்துக்கூடாது, பொங்குதல். என்னது பொங்குதல் வரும், பொங்குதல். தல் வந்தா என்ன விகுதி, அது தன் வந்தா தொழில் பெயர் விகுதி. அப்ப தொழில், தொழில குறிக்குதா? அப்ப பொங்கல் என்பது பொங்குதல் ஆகிய தொழிலுக்கு ஆகி வருது. சொல்றது புரியுதுங்களா? பொங்கல் என்பது பொங்குதல் ஆகிய தொழிலுக்கு ஆகி வருது. அதனால இது என்னது தொழிலாகு பெயர். சரிங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்போ முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னா மல்லிகை சூடினால். எக்ஸாம்ல கேட்பாங்க, எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, மல்லிகை சூடினால். மல்லிகை சூடினால்னா மல்லிகைன்றது முதற் பொருளாகிய கொடி. ஓகேங்களா? இங்க சினைன்றது பூ. அப்ப அந்த மல்லிகைன்றது கொடியே தலைக்கு வச்சுக்க முடியாது, பூவை தான் வச்சுக்க முடியும். அப்ப சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருது. அதனால என்னது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா இடவாகு பெயர். நேற்று நடந்த பேச்சு போட்டியில் எந்த பள்ளி முதல் பரிசு பெற்றது? பூண்டி பள்ளி அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? பூண்டி பள்ளின்னு சொல்றேன். சரிங்களா? பூண்டி பள்ளின்னு சொல்றேன். அப்ப பள்ளியா பரிசு முதல் பரிசு வந்து பேசும், பள்ளியா வந்து பேசும் கிடையாது, அந்த பள்ளியில் உள்ள மாணவருக்கு ஆகி வருது. அதனால என்னது இடவாகு பெயர். ஓகேவா? அடுத்து காலவாகு பெயர்னா டிசம்பர் பூ. டிசம்பர் பூனா அந்த டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய அந்த பூவுக்கு ஆகி வருது. சரிங்களா? காலத்துக்கு. அப்ப இது டிசம்பர் பூ. இது வந்து காலவாகு பெயர். சினையாகு பெயர்னா வெற்றிலை நட்டான். வெற்றிலையை போயிட்டு தரையில் நட முடியாது, அந்த வெற்றிலையோட கொடியை தான். அப்ப கொடிக்கு ஆகி வருவது என்னது சினையாகு பெயர். சரிங்களா? அடுத்து பாருங்க பண்பாகு பெயர். பண்புனா என்னது நிறத்தை குறிக்குது. வெள்ளை, வெள்ளை அடித்தான், வீட்டிற்கு வெள்ளை அடித்தான். அப்ப நிறத்துக்கு நிறம் வந்து சுண்ணாம்புக்கு ஆகி வருது. சுண்ணாம்பு வெள்ளை கலர், சுண்ணாம்புக்கு ஆகி வருது. அடுத்து பாருங்க தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர்னா பொங்கல் செய்தான். என்னது பொங்கல் செய்தான். என்ன பொங்கல்? பொங்கல் என்பது பொங்குதல் என்ற தொழிலை குறிக்கின்றது. அதனால என்னது தொழிலுக்கு ஆகி வரதால இது என்னது தொழிலாகு பெயர். சரிங்களா? புதுப்புக்களை பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல சினையாகு பெயருக்கு பார்த்தீங்களா, இங்க வந்து வெற்றிலை நட்டான் இருக்காது, மறி கொழுந்து நட்டான் இருக்கும். என்னது மறி கொழுந்து நட்டான் அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்ப வந்த புதுப்புக்களை மறி கொழுந்து நட்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று வரும், என்ன வரும்னா வறுவல் தின்றான். வறுவல் தின்றான். வறுவல்லாம் வறுத்தல் அப்படின்ற ஒரு தொழில்களுக்கு ஆகி வரும். சரிங்களா? அப்ப புது புக்கும் பழைய புக்கும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கங்க. சரிங்களா? இது புரிஞ்சுதா? இதான் முதல்ல இருக்கிற 6 ஆகு வகை பெயர். எண்ணல் அளவை ஆகு பெயர், அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயர், அடுத்தது முகத்தல் அளவை ஆகு பெயர், அடுத்தது ஈட்டல் அளவை ஆகு பெயர். இதை ரெண்டை பத்தி மறுபடியும் சொல்றேன். இதை மொத்தம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா என்ன? அது என்ன என்றது? அதுல வருது பாருங்க, எண்ணுதல் அப்படின்னா எதை வச்சு எண்ணுவோம்? நம்பர்ஸை வச்சு எண்ணுவோம். 1 2 3 4 5 எண்ணுவோமா? அப்ப பாருங்க, இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று பெற்றால் ஒளிமயம். சரிங்களா? நம்ம கவர்மெண்டோடைய வாசகம் என்னது? நாம் இருவர் நமக்கு ஒருவர். அததான் சொல்றாங்க, ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஒன்று என்னும் எண்ணு பெயர் அதான் அங்க இருக்கு. ஒன்று என்னும் எண்ணு பெயர், அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்ல போனா டைரக்டா படிச்சா அப்படிதான் வரும். அப்ப ஏதோ ஒரு எண்ணு பெயர் சொல்றாங்க, அப்படி புரிஞ்சிக்க கூடாது. அப்ப ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா அந்த ஒன்று என்னும் எண்ணு பெயரை குறிக்காமல் அங்க குழந்தைக்கு ஆகி வருது. ஒன்று பெற்றால் ஒளிமயம் எதை குறிக்குது? குழந்தைக்கு தான் நம்ம சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு நலமா, நீங்க என்ன பண்ணலாம், பொருளாதாரத்துல கரெக்டா வரலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப வந்து ஒன்று என்னும் எண்ணு பெயரை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வருகின்றது. அதோடு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வருகிறது. அதனால பேர் என்னது? எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்ணலாம் இல்ல 1 2 3ன்னு. அப்ப அந்த இடத்துல ஒன்று என்னும் எண்ணு பெயர் தானே இருக்கணும், டைரக்டா படிக்கும்போது தான் ஞாபகம் வரணும். ஆனா அதை சொல்லாம அந்த எண்ணு பெயரை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வருவதால் அது என்ன பேரு?
எண்ணல் அளவை ஆகு பெயர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நம்பர்ஸை குறிக்கல, அதோடு தொடர்புடைய அந்த குழந்தைக்கு ஆகி வருது, அதனால அதுக்கு என்னது எண்ணல் அளவை ஆகு பெயர். சரிங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்து பாருங்க, எடுத்தல் அளவை ஆகு பெயர். அது என்ன எடுத்தல் அளவை ஆகு பெயர்? கடைக்கு போறோம் சார், 2 கிலோ பருப்பு கொடுண்ணா, கேட்குறோமா இல்லையா? 2 கிலோ சக்கரை கொடுங்கண்ணா, கேட்குறோமா இல்லையா? கரெக்டுங்களா? அப்போ கிலோ அப்படிங்கும்போது நம்ம எடுப்பாங்க, அவங்க அதை எடுத்து நமக்கு கொடுக்க முடியும். ஒரு ஒரு அளவுகோல், ஒரு துலாக்கோல் என்ன பண்ணுவாங்க? இப்போ 2 கிலோ பருப்புன்னு சொன்ன உடனே எடுத்து கொடுத்துருவாங்களா? தராசு தட்டுல 2 கிலோ கல்லை வச்சு அதுக்கு ஏற்ற அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க? கொட்டுவாங்க. கொட்டி என்ன பண்ணுவாங்க? நம்ம கையில கொடுப்பாங்க. அப்ப 2 கிலோ கொடு, அரிப்போ அரிசியோ சர்க்கரையோ ஏதோ ஒண்ணு, 2 கிலோ கொடுன்னு சொல்லும் போது அப்ப நிறுத்தி அளக்கும் அந்த அளவை பேர் தானே குறிக்கணும். அதை குறிக்காம அதோடு தொடர்புடைய அந்த பொருளுக்கு ஆகி வருது. நம்ம 2 கிலோ சொன்னா 2 கிலோ கல் எடுத்து வந்துருவோமா? கொடுத்தா வாங்கிட்டு வந்துருவீங்களா? 2 கிலோ கொடுனா அப்படியே கல் எடுத்து வாங்கிட்டு வந்துருவீங்க. நமக்கு என்ன பொருள்? அது பருப்பா அரிசியா சர்க்கரையா? ஏதோ ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது இல்ல, அப்ப அந்த பொருளுக்கு ஆகி வருதா? அப்ப 2 கிலோ கொடுன்னு சொன்னா அவர் புரிஞ்சுக்கிறார். கடைக்காரர் என்ன பண்ணிக்கிறாரு? புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புரியுதா? சரி, சந்தோஷம். அப்ப பாருங்க, அப்ப நிறுத்தி அளக்கும் அளவை பெயர். அப்ப நம்ம நிறுத்தி எடுக்கக்கூடிய அந்த அளவை பெயரை குறிக்காம அதோடு தொடர்புடைய அரிசியோ சர்க்கரையோ பருப்பையோ குறிக்குது. அதனால இதுக்கு என்ன பேரு? எடுத்தல் அளவை ஆகு பெயர். ஓகேவா? அடுத்தது போலாமா? சந்தோஷம். அடுத்து பாருங்க, முகத்தல் அளவை ஆகு பெயர். அது என்ன முகத்தல் அளவை ஆகு பெயர்? சொல்லும் போது பாருங்களேன், முண்டு அள்ளுவாங்க. 2 லிட்டரு என்ன பண்ணுவாங்க? 2 லிட்டரு மண்ணெண்ணெய் கொடுங்க, 2 லிட்டரு கல்லெண்ணெய் கொடுங்க அப்படி சொல்லும் போது அப்ப லிக்யூட்ஸ் திரவம் ஐட்டம் அதெல்லாம் முண்டு தானே தர முடியும். அப்ப முகத்தல் அளவை. அப்போ அந்த இடத்துலயும் பாருங்க, முகத்தல் அளவை அப்படிங்கும் போது அந்த அளவை பெயரை குறிக்காம அதோடு தொடர்புடைய மண்ணெண்ணையோ இல்ல கல்லெண்ணையோ ஏதோ பாமாயிலோ ஏதோ ஒரு ஆயில் காட்டுங்களா முண்டு நமக்கு கொடுப்பாங்க. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முகந்து அளக்கு முகத்தல் அளவை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய எண்ணெய் வகைகள் எதையோ ஒண்ணு குறிக்குது. சரிங்களா? குழந்தைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. 2 லிட்டர் அரிசி கொடு நான் போய் சொல்லுவாங்க. 2 லிட்டர் அரிசி கொடுங்க, 1 கிலோ பால் கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ நான் அப்ப நான் யோசிச்சுப்பேன், என்னடா இந்த மாதிரிலாம் நானும் பேசியிருக்கேன் இந்த மாதிரி. அப்ப நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிச்சு? எது கிலோ, எது லிட்டரு, எது மீட்டரு, எது எடுக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு வகையா நம்ம இலக்கணம் படிக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? ஓ, லிட்டர்னா இதுதானா, எடுத்தல்னா அந்த கிலோனா இதுதான் நமக்கு என்ன ஆயிடுச்சு? படிக்க தெரிஞ்சிருது. நம்ம இலக்கணம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, அதாவது வழக்கத்துக்கு மாறான சொற்களை திருத்தி எழுதிக்கலாம். சரிங்களா? இலக்கண முறைப்படி நாம படிக்கணும். ஏன்னா நாம ஏனோதானோ நம்ம பேசக்கூடாது. நம்ம தமிழ் எதனால நமக்கு சிறந்தது சொல்றோம்னா, நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டான், நீ இந்த மாதிரி தான் போகணும், இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இதை நம்ம ஃபாலோ பண்றது இலக்கணம் நமக்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ரோடு முதல்ல வந்திருக்குமா இல்ல ரோடு விதிகள் முதல்ல வந்திருக்குமா? அதாவது சாலை முதல்ல வந்திருக்குமா சாலை விதிகள் முதல்ல வந்திருக்குமா? சொல்லுங்க பாப்போம். சாலை விதிகள் தான் முதல்ல வந்திருக்கும். ரூல்ஸ் முதல்ல போடுவாங்க, அப்புறமேட்டு தான் ரோடே வரும். யோசிச்சு பாருங்களேன். இப்ப ரெட்டு போட்டா என்ன பண்ணுவோம்? நிப்போம். மஞ்சள் போட்டா தயாரா இருப்போம். பச்சை போட்டா இது விதிகள். இது தெரியாம சாலை எதுக்கு? அதே மாதிரிதான் அந்த விதிகள் தான் இலக்கணம், அந்த சாலை தான் இலக்கியம். புரியுதுங்களா? விதிகள் தெரியாம நீ எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப விதிகளான இலக்கணத்தை ஒழுங்கா படிச்சீங்கன்னா சாலையில ஒழுங்கா நடக்கலாம், இலக்கியத்தை ஒழுங்கா படிக்கலாம். ஓமை பண்ணி சொல்றேன்னா இதான் ஓமை அணி. ஓகேவா? தமிழ் படிச்சா எல்லாமே வரும், தமிழ் படிச்சா எல்லாமே வரும், உனக்கு புரியும். சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி முகத்தல் அளவை அப்படின்னா முகந்து அளக்கும் முகத்தல் அளவையை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய அந்த லிட்டர்ஸ், அந்த என்னது எண்ணெய், அது மண்ணெண்ணெயா இருக்கலாம், கல்லெண்ணெயா இருக்கலாம், எதோ கூட இருக்கலாம். ஆனா முகந்து அளக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஆகி வருது, அந்த பொருளுக்கு ஆகி வருது. அதனால அதுக்கு பேர் என்னது? முகத்தல் அளவை ஆகு பெயர். ஓகேவா? முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து பாருங்க, புரியுது தானே? அடுத்து பாருங்க, நீட்டல் அளவை ஆகு பெயர். அது என்ன நீட்டல் அளவை ஆகு பெயர்? டெய்லர் கடைக்காரலாம் போவோம், நம்ம துணி எடுக்கும் போது எத்தனை மீட்டர் நமக்கு உனக்கு துணி வேணும் வெட்டி தருவாங்களா? 5 மீட்டர் வேணும் சார். எனக்கு எத்தனை மீட்டர் வேணும்? 5 மீட்டர் வேணும். இல்ல ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரெஸ் தைக்கணும், 10 மீட்டர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இங்க கூட பாருங்களேன், நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் தான். அந்த பெயரை குறிக்காம அந்த பெயரோடு தொடர்புடைய அந்த துணிக்கு ஆகி வருது, அந்த துணிக்கு ஆகி வருது. அதனால இதுக்கு பேர் என்னது? நீட்டல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை
ஆகுபெயர். புரியுதுங்களா? இந்த அளவைகள் ஆகுபெயர் புரியுதா? அப்போ வந்து என்ன கான்செப்ட்னா ஆகுபெயர் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகுபெயர்னா தன்னை குறிக்காம தன்னோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வரும், இதுதான் ஆகுபெயர். அது வந்து அளவைகள் பெயரா இருக்கலாம், இல்லைன்னா நான் முன்னாடி சொன்னேன் என்னது முதலாகு பெயர், காலவாகு பெயர், இடவாகு பெயர், தொழிலாகு பெயர், பண்பாகு பெயர், அது எதை வேணா இருக்கலாம். ஆனா ஆகு பெயர் நம்ம கான்செப்ட் என்னது? தன்னோடு தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருது ஆகு பெயர். இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாமே பண்ணிடலாம். சரிங்களா? இது ஓகே தானே? அடுத்து பாருங்க, சொல்லாகு பெயர், அதுக்கப்புறம் தானியாகு பெயர். என்னது? சொல்லாகு பெயர், தானியாகு பெயர். அது என்ன சார் சொல்லாகு பெயர் அப்படின்னா வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. தொழில் ஊமையனின் வரும். தொழில் ஊமையனி அது என்ன? கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது வாய்ப்பற்ற காலத்துல கொக்கு மாதிரி காத்திருக்கணுமா, வாய்ப்பு வந்தவொடனே அந்த கொக்கு மாதிரி விருந்து செயல்படணுமா. என்ன சொல்ல வருது? வாய்ப்பற்ற காலத்துல கொக்கு என்ன பண்ணும்? ஒத்த காலம் நிக்குமா. ஏன் ஒத்த காலம் நிக்கும்? அப்பதான் வலி ஏற்படும். சின்ன சின்ன மீன்லாம் போவோம், சின்ன சின்ன குரூப் 4 இந்த கிளர்க் எக்ஸாமு அந்த மாதிரிலாம் போகும், அதெல்லாம் கொத்தக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் கொத்திட்டு வந்துடணும். புரியுதுங்களா? தனக்கு வந்த அந்த தனக்கு சரியான இறையை என்ன பண்ணும்? தேடுமா கொக்கு. அது வந்த உடனே எது கால்ஃபர் வந்த உடனே சும்மா உனக்கு தேவையான போஸ்டிங்க கொத்து தூக்கிடணும். சரிங்களா? முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்டார் அப்படின்னு என்ன பண்ணிடணும்? உனக்கு தேவையானதை எடுத்துடணும். அதே மாதிரி வாய்ப்பற்ற காலத்துல கொக்கு மாதிரி காத்திருக்கணும், வாய்ப்பு வந்த உடனே கொக்கு மாதிரி விரைந்து செயல்படணும் அப்படின்னு இதுல சொல்றாரு. அப்ப வள்ளுவர் சொல்றாரா? வள்ளுவர் குறள்ல சொல்றாரு. குறள் மூலமா புரிஞ்சுக்கிறோம், அதோட பொருள் மூலமா புரிஞ்சுக்கிறோம். கரெக்டுங்களா? குறள் சொன்னா புரியுமா? அப்ப நமக்கு கொக்கக்க கூம்பு மருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்தன்னு சொல்லும் போது எல்லாம் முடிக்கிறீங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா பொருள் சொன்ன உடனே ஆமா சார், அதான் சார், அதான் சார், அதானே. அப்ப வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்படின்னா அந்த வள்ளுவருடைய குறள் வந்து அந்த சொல் ஆகிய அந்த பொருளுக்கு ஆகி வருது, அந்த சொல்லாகிய பொருளுக்கு ஆகி வருது. அதனால அது என்னது? சொல்லாகு பெயர். சொல்லாகு பெயர். ஓப்பனா சொல்லட்டுமா? உனக்கு சிம்பிளா புரியுற மாதிரி டைரக்டா நான் படிக்கிறேனே சொல்லாகு பெயர், அந்த சொல்லுக்கு வரவே வராது, டைரக்டா பேர் மறைஞ்சுதான் வரும். நீட்டல் அளவினா டைரக்டா வராது, நீட்டலுக்கு மறைஞ்சுதான் வரும். அப்ப டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்டைரக்டா தான் கொஸ்டின் வருதுன்ற மாதிரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, தானியாகு பெயர். என்னது? தானியாகு பெயர். அது என்ன சார் தானியாகு பெயர்? பாலை இறக்குன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டான்? பாலை இறமா, பாலை இறக்கி வைமா. பாலை இறக்க முடியாது சார், பாலை தூக்கி தான் ஊத்த முடியும். பாலை தூக்கி தான் ஊத்த முடியும். பாலைன்னா போயிட்டு நம்மளால பாலை கையெடுத்து எடுக்கிறது இல்ல. அந்த பால் வந்து எதுல இருக்கு? அந்த பாத்திரத்துல இருக்கு. அப்ப பாலை உடைய அந்த பாத்திரத்தை இறக்கி வைக்கணும். ஓகேங்களா? அப்ப பாலை எதுல இருக்கு? பாத்திரம். அப்போ தானியாகு பெயர் அப்படின்னா பாலை குறிக்காமல் பாலோடு தொடர்புடைய பாத்திரத்திற்கு ஆகி வருது, அதனால அதுக்கு பேர் என்னது? தானியாகு பெயர். புரியுதுங்களா? பாலை இருக்கணும், போயிட்டு பாலை ஊற்றி வந்துடக்கூடாது, அந்த பாத்திரத்தை இறக்கி வையே. அப்ப பாலை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய தான் சார்ந்திருக்கும் இடத்திற்கு, அது அந்த இடத்துல அதோட இடம் என்னது? பாத்திரம். அந்த பாத்திரத்தை எடுத்து இறக்கி வைக்கணும். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் என்னது? தானியாகு பெயர். ஓகேவா? புரியுதா? சரி, ஓகே. அடுத்து இன்னும் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. என்னென்ன பார்த்திருக்கோம்? முதலாகு பெயர். முதலாகு பெயருக்கு இன்னொரு பேர் என்னது? பொருளாகு பெயர். 2வது இடவாகு பெயர். 3வது காலவாகு பெயர். 4வது சினையாகு பெயர். 5வது பண்பாகு பெயர் அல்லது தொழிலாகு பெயர், சாரி பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர். 6வது தொழிலாகு பெயர். இப்ப அளவைகள்ல என்னது? எண்ணல் அளவை ஆகு பெயர். 2வது முகத்தல் அளவையா? 3வது எடுத்தல் அளவை. 4வது நீட்டல் அளவை. இப்ப 5வது பார்த்தது சொல்லாகு பெயர். 6வது தானியாகு பெயர். சரிங்களா? இன்னும் 4 தான் இருக்கு, கடைசி 4 முடிச்சிடலாமா? கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், ஓமையாகு பெயர். சரிங்களா? கடைசி இருக்கிற 4, இந்த 4 முடிச்சுட்டா 16 வகையான ஆகு பெயர்கள் என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்க, கருவியாகு பெயர் அது என்ன பேரு பாருங்க. டைரக்டா கருவியாகு பெயர். கருவியை குறிச்சா கருவியாகு பெயரா? கிடையாது. கருவியோடு தொடர்புடைய அந்த பொருளுக்கு ஆகி வருது என்னது? கருவியாகு பெயர். பாருங்க, டைரக்டா சொல்றேன் பாருங்க. எடுத்துக்காட்டு, யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். அப்ப வந்து யாழ்ன்றது ஒரு கருவி. யாழ்ன்றது ஒரு கருவி. வீணை கேட்டு மெய் மறந்தாள். வீணைன்றது ஒரு கருவி. யாழா இருக்கட்டும் வீணையா இருக்கட்டும் நம்மளை கண்ணால பார்க்கத்தான் முடியும். அப்ப எதனால நமக்கு வந்து மகிழ்ச்சி வரும்? அந்த யாழால் எழுப்பப்படுகின்ற அந்த இசையால், அந்த வீணையால் எழுப்பப்படுகின்ற அந்த இசையால் தான் நமக்கு என்ன ஆகும்? மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப பாருங்க, யாழ் என்ற கருவியை குறிக்காமல்
யாழிலிருந்து தோன்றுகின்ற அந்த இசையை குறிப்பதால் அந்த இசைக்கு ஆகி வருது. அப்ப யாழ் என்ற கருவியை குறிக்காமல் அந்த இசைக்கு ஆகி வருது என்னது? கருவியாகு பெயர். கருவியாகு பெயர். அதான் வீணை கேட்டு மெய் மறந்தால். அப்ப வீணையிலிருந்து எழுகின்ற அந்த இசையை கேட்டு மெய் மறந்தால். கரெக்டுங்களா? ஓகே. பாரதிதாசன் கூட ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னன்னா, பாரதிதாசன் வந்து புது 9th புக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேத்தி வந்து திருவாசகம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவர் வந்து திருவாசகத்தை படித்த உடனே அவங்க வந்து ஏதோ ஒரு பாடல் தான் வந்து கேட்குறாங்க. திருவாசகம் ஒரு புத்தகம். ஆனால் அந்த அந்த பொண்ணோட அந்த பேத்தியோட அந்த குரல் இனிமை இருக்கு பார்த்தீங்களா, அதை கேட்டு மெய் மறந்துடுவார். அப்போ அந்த புத்தகத்துக்கு வராமல் அந்த பாடலுக்கு ஆகி வருது. அப்போ அதுவும் என்னதான்? கருவியாகு பெயர் தான். சரிங்களா? சரி, ஓகே, புரியுது இல்ல? அப்போ யாழ் கேட்டு மகிழ்ந்தால் வீணை கேட்டு மெய் மறந்தால் அப்படின்னா அந்த கருவியாகிய யாழை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய அந்த இசைக்கு ஆகி வருது. அதனால என்னது? கருவியாகு பெயர். சரிங்களா? அடுத்து பாருங்க, காரியவாகு பெயர். என்னது? காரியவாகு பெயர். அது என்ன காரியவாகு பெயர்? ஒரு காரியமா போறேன், நான் வந்து ஒரு காரியமா போறேன், அது என்னமோ ஒரு செயலை குறிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் சமையல் கற்றேன், நான் நன்னூல் கற்றேன். நல்லா பாருங்க, சமையல் அப்படின்றது எதோட தொடர்புடையது? அடுப்பங்கரையோட தொடர்புடையது. சமையல் நீ மட்டும் செஞ்சிருவியா? பாத்திரத்தெல்லாம் செய்ய முடியும். நன்னூல் நீ மட்டும் படிச்சிருவியா? நன்னூல் புத்தகத்துல தான் இருக்கும். சரிங்களா? அப்ப சமையல் அப்படின்னு நேரடியாக குறிக்காம சமையலுக்கு ஆகிய அந்த பாத்திரத்துக்கு ஆகி வருது. ஓகேங்களா? அப்ப சமையல் கற்றேன் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு காரியம். அந்த காரியத்துக்கு ஆகி வராம அந்த கருவிக்கு ஆகி வருது. அந்த கருவிக்கு ஆகி வருது. அப்படியே டைரக்ட் மாத்திக்க வேண்டியதுதான். அங்க என்ன வருது? காரியத்துக்கு ஆகி வருது. அதோட இசைக்கு ஆகி வருது. இங்க பாருங்க, காரியவாகு பெயர்ல சமையல் அப்படின்ற அந்த கருவிக்கு, சமையல்ன்றது ஒரு காரியம். ஆனா அது எதன் மூலியமா கத்துக்கிறோம்? எதை வச்சு கத்துக்கிறோம்? அந்த பாத்திரத்தை வச்சு கத்துக்கிறோம். நன்னூல்ன்றது ஒரு நூல், அது புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகம் மூலயமா நம்ம கத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த காரியவாகு பெயர்ன்றது காரியத்துக்கு வராமல் அந்த கருவிக்கு ஆகி வருது. அதனால இது பேர் என்னது? காரியவாகு பெயர். சரிங்களா? அடுத்து பாருங்க, கருத்தாவாகு பெயர். என்னது? கருத்தாவாகு பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருவள்ளுவரை படித்தேன், நான் திருவள்ளுவரை படித்தேன். இன்னொன்னு, அறிஞர் அண்ணாவை படித்தேன் அப்படின்னா அவங்கள படிச்சனா? அவங்க எழுதிய நூலை படித்தேன். திருவள்ளுவர் எழுதிய குறளை படித்தேன். அண்ணா எழுதிய பொன்மொழிகளை படித்தேன். கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. கரெக்டுங்களா? எதிரிகள் தாக்கி தாக்கி வலுவிழக்கட்டும், நான் தாங்கி தாங்கி வலுப்பெறுகிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. திருவள்ளுவர் பத்தி உங்களுக்கு தெரியும், 1330 குறளையும் பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். எல்லா கவிஞர்களும் புலவர்களும் தன் வாழ்நாள் ஃபுல்லா 10,000, 1000, 2000 நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஆனா தன் வாழ்நாள் ஃபுல்லா ஒரே நூல் மட்டும் தான் எழுதியிருக்காரு. யாரு? திருவள்ளுவர். 1330 குறள் தவிர வேற எழுதியிருக்காருங்களா? கிடையாது. ஆனா அதுல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. அந்த அளவுக்கு திருவள்ளுவர் வந்து ஃபேமஸான ஆளு. திருக்குறளை படிச்சிட்டாவே போதும். கரெக்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, கடைசியா வந்துட்டோம். ஓமையாகு பெயர். என்னது? ஓமையாகு பெயர். என்ன சொல்றாங்க? நாரதர் வருகிறார். அது என்ன நாரதர் வருகிறார்? கலகம் ஊட்டுறவங்க. ஆமா, கலகம் ஊட்டுறவங்க. இப்ப ஒரு அப்பா, ஏன்னா நாரதருடைய கலகம் வந்து நன்மையில் முடியும். நாரதருடைய கலகம் எதுல முடியும்? நன்மையில் முடியும்.